ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு ஏடிஆர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்கள் அவங்களுடைய வேட்பாளரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய சொத்து விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், குற்றப்பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட் இன்னைக்கு நம்ம இந்த தேர்தல் தமிழக 2016 தேர்தலுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா குற்றப்பின்னணி. ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய குற்றப்பின்னணி என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு 28% வேட்பாளர்கள் குற்றப்பின்னணியோடு இருக்காங்க. முக்கியமாக 16% வேட்பாளர்கள் கடுமையான குற்றங்கள் செய்தவர்களாக இருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொத்து விவரங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கோடீஸ்வர வேட்பாளர்கள் இன்னைக்கு 4.35 கோடி சராசரியா இந்த வேட்பாளர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்து அப்படின்னு சொன்னா 4.35 கோடி இருக்கு. கட்சி ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சராசரியான சொத்து காங்கிரஸ்ல 16.88 கோடியா இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ்ல 9.58 கோடியா இருக்கு, திமுக 8.19 கோடியாகவும் அதிமுக 4.83 கோடியாகவும் இருக்கு. இதை தவிர பேன் கார்டு முக்கியமாக அவங்க வருமான வரி தாக்கல் செய்கிறாங்களா, அந்த பேன் கார்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா 11 கோடிக்கு மேலே சொத்து வச்சோம் 4 பேர் 11 கோடிக்கு மேலே சொத்து வச்சவங்க 4 பேர் ஐடி ரிட்டர்னே ஃபைல் அந்த பேன் நம்பரே அவங்க கொடுக்கல. ஸோ இது போல் நம்ம அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா 2011, 16, 2006 அவங்க சொத்து எவ்வளோ இருந்தது, 11 எவ்வளோ இருந்தது, 16 எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில வேட்பாளர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி, விஜயகாந்த் அவர்கள், அன்புமணி, கோகுல இந்திரா, துரைமுருகன், கேசி வீரமணி அமைச்சர், ஏவி வேலு முன்னாள் அமைச்சர், அன்பழகன், இவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். எப்படி பெரிய அளவில் அவங்களுடைய சொத்துக்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தொகுதியில் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இந்த mynetha.info போய் அந்த அவங்களுடைய வேட்பாளர்களுடைய ப்ரொஃபைலையும் பார்க்க முடியும். eci.nic.in போய் ஒவ்வொருத்தருடைய அஃபிடவிட்டையும் பார்க்க முடியும். கண்டிப்பாக மக்கள் மே 16க்கு முன்னாடி அவர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய சொத்துக்கள் பற்றியும் குற்றப்பின்னணி பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு இதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட்டியல் அஃபிடவிட்ல பார்த்தா தெரியும். இப்போ அஃபிடவிட் எடுத்தால் தான் அது நம்ம ஒவ்வொன்றா பார்க்க முடியும். ஸோ இந்த நேரத்தில் ஒவ்வொரு பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு இது பண்ண முடியாது. பட் முக்கியமாக இப்போ அவங்க முதலமைச்சர் பார்த்தாலும் சரி, அவங்களது நிலத்தில் தான் பெரிய அளவில் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவங்களுடைய நிலங்கள் அதில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ நிலங்கள் வாங்கினதுல பெண்கள் மீதான அது அந்த ஃபுல் ரிப்போர்ட்ல இருக்கும். ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு 4 கேண்டிடேட் சொல்றேன். நான் 8 பேர் இல்லை என்கிட்ட, 4 பேருக்கு இருக்கு. நான் 4 பேருக்கு சொல்றேன். நான் கேபி சாமி திமுக, அடிஷன் டு த மர்டர் சார்ஜ் கேபி சாமி மேல விமன் மேல செய்த குற்றங்களும் இருக்கு. பி.கே. சேகர் பாபு திமுக அவர் மேலேயும் இருக்கு. இவங்க 2 பேர் மேல 354 செக்ஷன் 354 இருக்கு. இல்லை, இது எதுவும் ரேப் கிடையாது. பட் இது மாடஸ்டி ஆஃப் த விமன். 373 செக்ஷன் கனகராஜ் ஜி பாமக புதுக்கோட்டை விராலிமலையில் நினைக்கிறாரு. இது ஒரு மைனரை வாங்கியதற்காக, ப்ராஸ்டியூஷனுக்காக வாங்கியதற்கான குற்றம் அவர் மேல இருக்கு. பிஎம்கே கேண்டிடேட் 373 செக்ஷன். குரு ஜெயம் கொண்டம் பாமக அவர் மேல 509 செக்ஷன் இருக்கு. ஸோ பழனிசாமி பாஜக 498 அவர் மேல. மதுரை சோழவந்தர். பேசிக்கா ஜனநாயகத்தில் எலெக்ஷன் எப்படி நம்ம அப்ரோச் பண்றோன்றது மெயின். அதாவது ஒரு கம்பெனிக்கு ஆள் சேர்க்கணும் அப்படின்னா அவங்கள இன்டர்வியூ கூப்பிட்டு ட்ரில் பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்டு பல ரவுண்ட் இன்டர்வியூ வச்சு தேர்வு பண்றோம். ஆனா இருக்கிறதுலயே முக்கியமான வேலை ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆட்சி செய்யணும், நாட்டை ஆள்றதுன்றது அவ்வளவு முக்கியமான வேலை. ஆனா அந்த முக்கியமான வேலையில யாரை தேர்ந்தெடுக்கிறோன்றதுல பொதுமக்கள் என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு சிம்பிளுக்கு ஓட்டு போடும். அந்த மைண்ட் செட் மக்களுக்கு மாறணும்ன்றதுன்னா முதல்ல அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். அவங்க கேண்டிடேட்ஸ் யார் யார் எல்லா மக்களும் போயிட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்க முடியுமான்னா கஷ்டம்ன்றது புரியுது. அதனால தான் ஏடிஆரும் இந்த இஷ்யூவை எடுத்து அறப்போர் இயக்கத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் எல்லா கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட்டும் போட்டு அவங்களுடைய ப்ரொஃபைல் என்னன்னு காமிச்சிட்டோம்னா ஸோ தட் மக்கள் போயிட்டு பார்த்துட்டு சரி யார் யார் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கு, எவன் மேலே எத்தனை சொத்து சேர்த்துருக்காங்க, இதை பார்த்துட்டு இன்டெலிஜென்ட்டாக டிசைட் பண்ண முடியும். என்ன ஆகுதுன்னா அதை பற்றி யோசனையே இல்லை மக்களுக்கு.
யாருக்கு ஓட்டு போடுறோன்றத பத்தி சிந்தனையே இல்லாம ஓட்டு போட்டு இருக்கிறது தான் வந்து ஜனநாயகத்தை மிகப்பெரிய சாபக்கேடா இருக்கு. அந்த சாபக்கேடை உடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போகணும் மக்கள் கிட்ட. இருக்கிறதுலே முக்கியமான ஜாப் இது. இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் மக்கள் யோசிக்க வேண்டியது. சும்மா போயிட்டு ஓட்டு போறேன் நானும் ஓட்டு போறேன்னு போறதுல பிரயோஜனமே கிடையாது. இத தயவு செய்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போங்க. let them analyze this. அந்த வெப்சைட்ல இது எல்லா டீடைல்ஸும் இருக்கும். அவங்க போயிட்டு பார்த்துட்டு நாங்க மக்கள்கிட்ட சொல்றது இதான், என்கரேஜ் பண்றது இதான். இருக்கிறதுலே முக்கியமான வேலை இது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சும்மா நானும் ஓட்டு போட்டோன்னு போடாதீங்க. எனக்கு ஆப்ஷன் இல்லையேன்னு நினைக்காதீங்க. போங்க பாருங்க எந்த கேண்டிடேட் நல்லா இருக்கா, தகுதி இருக்கா இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட்டா ஓட்டு போடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு நான் சொல்ல வரல. இது இவங்களுடைய தகுதி, இவங்களுடைய தராதரம், இவங்களுடைய அசெட்ஸ், இவங்களுடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் கிளீனா சொல்லிட்டோம். let them go. அவங்க போய் பார்த்து let them decide. அப்பதான் நாட்டை திருத்த முடியும். இல்லைன்னா திரும்ப ஒரே தப்ப திரும்ப பண்ணிட்டு மாற்றம் வேணும்னா மாற்றம் வந்து அசெட்ஸ்ல அவங்களுக்கு மாற்றம் வந்துட்டே இருக்கு. அது பாக்குறோம். நமக்கு தான் மாற்றம் வர மாட்டேங்குது, அவங்களுக்கு மாற்றம் நல்லாவே வருது. புரியுங்களா? எல்லா கட்சியிலும் வந்து குற்ற வழக்குல இருக்கவங்க இருக்காங்க. ஒரு கட்சியில எல்லா கட்சியிலும் குற்ற வழக்குல இருக்காங்க. இப்போ அந்த கட்சியில வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் போது குற்ற வழக்குல இருக்கவங்க தேர்ந்தெடுப்பதற்கான காரணங்கள் என்ன? பாலிடிக்ஸ்லயே பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒண்ணு இருக்கு. ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு அப்படின்னா அவர்கள் வெற்றி பெற வேண்டிய வாய்ப்பு வந்து 14% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது வந்து அவங்களுக்கு தான் அந்த எலெக்ஷன் எப்படி ரிக் பண்றதுன்னு தெரியும், எப்படி அடியாட்களை வச்சு இது பண்றது, ஓட்டு சம்பாதிக்கிறதுன்னு தெரியும். இந்த விஷயங்கள்லாம் அவங்க பணம் பட்டுவாடா பண்றது எப்படின்னு தெரியும். இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் வந்து எலெக்ஷனை வின் பண்ண முடியும்ன்ற ஒரு கேவலமான நிலைமையில நம்ம நாடு இப்ப இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு வந்து அவங்க இது கொடுக்கறது, சீட்டு கொடுக்கறது. நம்ம அதை முதல்ல என்ன பண்ணணும், நம்ம அனலைஸ் பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு நாட்டை ஆளுறதுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கிறவங்க மேல எப்படி நம்ம வந்து போயிட்டு கொடுக்குறோம்னு தெரியல. இது வந்து ஒரு சிந்தனையா? இத மாத்தணும் முதல்ல நம்ம. These are all mere charges. Yes. Not convicted by the court. True. It's absolutely true. இது வந்து அவங்க மேல சுமத்தப்பட்ட சார்ஜஸ், காக்னிசன்ஸ் எடுத்திருக்க கோர்ட் காக்னிசன்ஸ் எடுத்திருக்க சார்ஜஸும் இருக்கு. ஜஸ்ட் ஃபைல் பண்ணதும் மட்டும் இல்லாம காக்னிசன்ஸ் டேக்கனும் இருக்கு. பட் ஆனா என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கூட தெரியலனா, இப்ப சப்போஸ் என்னுடைய கம்பெனிக்கு நான் ஆள் எடுக்கிறேன்னா அவன் மேல மர்டர் கேஸ் இருக்குன்னா it doesn't mean he has to be convicted. பட் அவன் மேல மர்டர் கேஸ் இருக்குன்னா நான் யோசிப்பட மாட்டேன். I will think twice before hiring him. அந்த விஷயம் தான் நாங்க சொல்றோம். No, politicsல வந்து vindictiveness இருக்கு. Of course கண்டிப்பா வந்து just because he is charge sheet. How can it? கண்டிப்பா கிடையாது. அதனால பட் இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரும். let them decide. நம்ம யாரும் எதுவும் சொல்றது இல்ல, மக்களா முடிவு பண்ணட்டும். ஆனா இந்த கேஸ் இருக்குன்னு மட்டும் மக்கள்கிட்ட தெரிவிக்கிறோம், அவ்வளவுதான்.